மேலும் யமதர்மராஜா சதுர்கோடி யுகங்கள் வந்து தவம் செய்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது யமதர்மராஜா வந்து தவம் செய்து தான் பெற்ற புண்ணிய பலன்களை இந்த தலத்தில் இருக்கக்கூடிய யமனேஸ்வரன் சிவபெருமான் மூலமாக இந்த ஆலயம் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து வழங்குறதா வந்து சொல்லப்படுது. ஒரு மனிதனோட பூர்ணத்துவமான ஆயுள் 120 ஆண்டுகள். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 120 ஆண்டுகள் வாழ்றது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. இருந்தாலும் வந்து நம்ம வாழ்கிற காலம் வரைக்கும் நோய் நொடி இன்றி உடல் உபாதைகள் இன்றி வாழ்கிறதுக்காக இந்த தலத்தில் இருக்கக்கூடிய யமதர்மராஜா யமுனேஸ்வரர் மற்றும் யமுனேஸ்வரியை வந்து வழிபாடு செய்யலாம். சந்திர இது இப்படி கையை வச்சுக்கிட்டு சந்திர தரிசனம் தனி 3ஆம் பிறை அன்னைக்கு இங்கே நின்றுண்டு சந்திரனை தரிசனம் பண்ணிக்கிட்டு 2 கையும் வச்சுட்டு சந்திரசேகர 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 பாகியமாம் சந்திரசேகர 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 ரக்ஷமாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு சந்திரனை பார்த்தோம்னா நமக்கு எல்லா காரியம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக கையுது. சரி. நேபாளில் எப்படி கண்டகி தீர்த்தம் வந்து காணப்படுதோ அதே மாதிரி இந்த நரிக்குடி தலத்தில் வந்து கண்டகி தீர்த்தம் வந்து காணப்படுது. இந்த கண்டகி தீர்த்தத்தை வந்து நம்ம வந்து இந்த ஆலயத்திலேருந்து எடுத்து சென்று வீட்டில் வந்து உடம்புக்கு முடியாதவங்களுக்கு வந்து கொடுத்து வந்தோம் அப்படின்னா அவங்க வந்து சீக்கிரமாக குணமாகக்கூடிய நிலை வந்து ஏற்படும். மேலும் இந்த கண்டகி தீர்த்தத்தை வந்து நம்ம வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது தீராத நோய்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அதுலேயே ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. சூரிய பகவானும் சந்திர பகவானும் வந்து நவகிரக மண்டபத்தில் நேருக்கு நேர் பார்த்த மாதிரி இருக்கிறதுனால இந்த நவகிரக மண்டபத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷம் நீங்கும். அதே மாதிரி குரு பகவான் கேதுவை பார்த்த மாதிரியும் சுக்கிர பகவான் வந்து ராகுவை பார்த்த மாதிரியும் புதன் பகவான் வந்து செவ்வாயை வந்து பார்த்த மாதிரியும் காணப்படுவாங்க. புதனும் செவ்வாயும் பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நவகிரகங்களுக்கு நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது வாஸ்து தோஷங்கள்லாம் நீங்கும். குரு பகவான் கேதுவை பார்த்த மாதிரி இருக்கிறதுனாலையும் சுக்கிர பகவான் வந்து ராகுவை பார்த்த மாதிரி இந்த நவகிரக மண்டபத்தில் இருக்கிறதுனால இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய ராகு கேது தோஷங்கள் இருந்தாலும் நீங்கும். ராகு காலத்தில் பிறந்தவர்களும் வேதிபாத யோகத்தில் வந்து பிறந்தவர்களும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதே மாதிரி நாகராஜா, நாகராணி, நாகம்மாள் போன்ற பெயர்களை உடையவர்கள், அதாவது வந்து நாகம் சம்மந்தப்பட்ட எந்த பெயர்களை கொண்டவர்களும் அவர்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திர நாளில் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். சட்டநாதர் வந்து இங்கே வந்து லிங்கமேனியாக வந்து காணப்படுறாரு. வழக்கறிஞர்கள் தங்கள் தொழிலில் வந்து சிறந்து விளங்க இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். நமது ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலின் புதிய உதயமாக உருவாகியுள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் 6வது ஆன்மீக யாத்திரை வருகின்ற 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை என்று நடைபெற இருக்கின்றது. இந்த யாத்திரையில் வந்து நாம் வந்து தரிசனம் செய்யக்கூடிய ஆலயங்களோட மகிமைகள் மற்றும் வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். இந்த ஆன்மீக யாத்திரை வருகின்ற 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து ஒரு நாள் ஆன்மீக யாத்திரையாக இந்த யாத்திரை வந்து தொடங்கும். திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து சரியாக காலை வந்து ஒரு 6 மணிலிருந்து 6:10 வந்து இந்த யாத்திரை தொடங்கி நேராக தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் சென்று அங்கே வந்து காலை உணவு எடுத்துக்கொண்ட பிறகு நமது முதல் யாத்திரை தலமான கத்ரிநத்தம் சென்று அங்கே அருள்பாலிக்கக்கூடிய காளகஸ்தீஸ்வரர் ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ண இருக்கின்றோம். கத்ரிநத்தம் வந்து தென் காளகஸ்தி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. மேலும் ராகு கேது தோஷம் மற்றும் தார தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக காணப்படுது. மேலும் வந்து சப்தரிஷிகள் இந்த தலத்தில் வழிபாடு செய்து தங்களுக்கு ஏற்பட்ட தோல் சம்பந்தமான நோயை வந்து நீக்கி கொண்ட தலமாக காணப்படுது. மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா மற்ற கோயிலில் இருக்கிற மாதிரி இல்லாமல் இடங்கள் வந்து மாறி காணப்படும். அதாவது சனி பகவான் இருக்க வேண்டிய இடத்துல குரு பகவானும், குரு பகவான் இருக்க வேண்டிய இடத்துல சுக்கிர பகவானும், சுக்கிர பகவான் இருக்க வேண்டிய இடத்துல சந்திர பகவானும், சந்திர பகவான் இருக்க வேண்டிய இடத்துல செவ்வாய் பகவானும், செவ்வாய் பகவான் இருக்க வேண்டிய இடத்துல புதன் பகவானும், புதன் பகவான் இருக்க வேண்டிய இடத்துல ராகு பகவானும், ராகு பகவான் இருக்க வேண்டிய இடத்துல சனி பகவான் அப்படின்னு 7 நவகிரகங்கள் வந்து இடம் மாறி காணப்படும். சூரிய பகவான் மற்றும் கேது பகவான் மட்டும்தான் அவங்களோட இடத்துல வந்து காணப்படுவாங்க. மேலும் சூரிய பகவானும் சந்திர பகவானும் வந்து நவகிரக மண்டபத்தில் நேருக்கு நேர் பார்த்த மாதிரி இருக்கிறதுனால இந்த நவகிரக மண்டபத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷம் நீங்கும். அதே மாதிரி குரு பகவான் கேதுவை பார்த்த மாதிரியும் சுக்கிர பகவான் வந்து ராகுவை பார்த்த மாதிரியும் புதன் பகவான் வந்து செவ்வாயை வந்து பார்த்த மாதிரியும் காணப்படுவாங்க. புதனும் செவ்வாயும் பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நவகிரகங்களுக்கு நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது வாஸ்து தோஷங்கள்லாம் நீங்கும். குரு பகவான் கேதுவை பார்த்த மாதிரி இருக்கிறதுனாலையும் சுக்கிர பகவான் வந்து ராகுவை பார்த்த மாதிரி இந்த நவகிரக மண்டபத்தில் இருக்கிறதுனால இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய ராகு கேது தோஷங்கள் இருந்தாலும் நீங்கும். அதனால தான் இந்த தலம் வந்து தென்னக காளகஸ்தி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. காளகஸ்தி தலத்துக்கு சென்று வழிபட இயலாத பக்தர்கள் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். ஆலயத்துக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னா சப்தரிஷிகள் வந்து நீராடிய தீர்த்த குளம் வந்து காணப்படுது. இந்த தீர்த்த குளத்தில் நீராடி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும்.
மேலும் இந்த தலத்தில் வந்து நவகிரகங்கள் வந்து இடம் மாறி இருக்கிறதுனால நம்மளோட ஜாதகத்தில் எந்த நவகிரகங்களால் பாதிப்பு இருந்தாலும் இந்த தலத்தை வந்து வழிபாடு செய்யும் பொழுது நவகிரக தோஷங்கள் அனைத்து நீங்கும். கத்திரிநத்தம் தலத்தை தரிசனம் செய்து முடித்த பிறகு சந்திரமேடு என்று அழைக்கக்கூடிய மகிமாலை சென்று அங்கு அருள் பாலிக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் மற்றும் அன்னபூர்ணி அன்னையை வந்து நம்ம வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். 3ஆம் பிறை சந்திரன் வந்து தோன்றிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஜாதகத்தில் சந்திரன் நீசமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய 3ஆம் பிறை நாள்லையும் அவங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தன்றும் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும். இதுதான் வந்து சந்திரமேடு. இந்த சந்திரமேட்டில் பார்த்தோம் அப்படின்னா 3 இடத்துல வந்து நமது உள்ளங்கைகளை வந்து பதித்து வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படும். 3ஆம் பிறை நாளில் இந்த சந்திரமேட்டில் வந்து நமது உள்ளங்கைகளை வைத்து இந்த தலத்திலிருந்து 3ஆம் பிறை சந்திரனை வந்து நாம் தரிசனம் செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும். மேலும் வந்து ஜாதகத்தில் வந்து சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும். திருக்கடையூர் தலத்தில் வந்து அமாவாசை என்று பௌர்ணமியை வந்து அபிராமி பட்டருக்காக அன்னை உருவாக்குறதுக்காக தனது காதிலிருந்து அந்த காதணியை வந்து எடுத்து வானத்தில் போடுவாங்க. அன்னையோட காதணி வந்து வானத்தில் வந்து முழு நிலவாக ஜொலிக்கும். அந்த முழு நிலவு தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய மகிமாலையில் வந்து சுயம்பு சந்திர பகவானாக இருக்கிறது ஒரு தனி சிறப்பு. மேலும் வந்து வைணவ தலத்தில் வந்து எப்படி திருப்பதிக்கு சென்று வழிபாடு செய்தால் வந்து சந்திர தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வழிபாடு செய்ய போகிறோமோ, அதே மாதிரி சைவ தலத்தில் வந்து மகிமாலையில் இருக்கக்கூடிய இந்த சந்திரமேடு தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது ஜாதகத்தில் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நம்மை விட்டு நீங்கும். மனிதனோட உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ரேகைகளில் பார்த்தோம் அப்படின்னா சூரியமேடு சந்திரமேடு அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. இந்த சந்திரமேடு தலத்துக்கு வந்து இந்த சந்திரமேட்டில் வந்து நமது உள்ளங்கைகளை வைத்து 3ஆம் பிறை நாளில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமது சந்திரமேடு வழியாக சந்திர பகவானோட அனுகிரக சக்திகள் வந்து நமக்கு வந்து ஏற்படுறதா வந்து சொல்லப்படுது. 3ஆம் பிறை நாளில் இந்த சந்திரமேட்டில் வந்து கைகளை வைத்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் வந்து நமக்கு எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். இது இப்படி கையை வச்சுக்கிட்டு சந்திர தரிசனம் தனி 3ஆம் பிறை அன்னைக்கு இங்கே நின்றுண்டு சந்திரனை தரிசனம் பண்ணிக்கிண்டு 2 கையும் வச்சுட்டு சந்திரசேகர 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 பாகியமாம் சந்திரசேகர ரக்ஷமாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு சந்திரனை பார்த்தோம்னா நமக்கு எல்லா காரியம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக கையுது. சரி. மகாபெரிவா 1008 3ஆம் பிறை சந்திர தரிசனம் பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது மன அமைதி வந்து கிடைக்கும். சந்திர பகவான் வந்து மனக்காரகன் அப்படிங்கிறதுனால விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது ஒரு மன தெளிவு வந்து ஏற்படும். சந்திரமேடு தலத்தை தரிசனம் செய்த பிறகு நரிக்குடி சென்று இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய யமுனேஸ்வரர் மற்றும் யமுனேஸ்வரியை தரிசனம் பண்ணுறோம். நரிக்குடி ஆலயத்தோட சிறப்புகளை இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு மேலும் வந்து இந்த நரிக்குடியோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அருள்மிகு யமுனேஸ்வரி அம்பிகா சமேத யமுனேஸ்வர சுவாமி யமதர்மராஜர் ஆலயம் தர்ம நெறிக்குடி. சுவாமி பேர் யமுனேஸ்வரர், அம்பாள் பேர் யமுனேஸ்வரி. யமன் வந்து தன் நெறியோட சுவாமிக்கு ஒரு மண்டலம் பூஜை பண்ணி தர்மருங்கிற பட்டம் கிடச்சி சிவபெருமான இந்த இடத்துல வந்து தரிசனம் பண்ண ஊர் பேர் தர்ம நெறிக்குடி அப்படின்னு பேர். நம்ம கோயிலோட ஸ்தல விருட்சம் பார்த்தீங்கன்னா கல்லாலைன்னு சொல்லிட்டு விழுதில்லாத ஆலமரம். இதை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு சிறப்பு ஸ்தல விருட்சமாக இந்த கோயிலில் இருக்கிறது. ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய அந்த கல்லாலயமும் குரு பகவான் வந்து கல்லால மரத்துக்கு அடியில் தான் தியானம் பண்ணுவார். அதுமாதிரி நம்ம நேபாளில் ஒரு கண்டை நதியோட கிளை நதி ஒன்று அம்பாள் சன்னதிக்கிட்ட உருவாகிருக்கு. அந்த தீர்த்தம் நம்ம உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த தீர்த்தம் டெய்லியும் நம்ம சாப்பிட்டோம்னா அந்த வியாதியானது குணமாகும். அனைத்து விதமான வியாதிகளும் இந்த தீர்த்தத்தை சாப்பிட்டோம்னா குணமாகும். அனைவரும் ஒரு முறை ஆலயத்திற்கு வந்திருந்து சிவபெருமானை யமுனேஸ்வரி அம்பிகை தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நேபாளில் எப்படி கண்டகி தீர்த்தம் வந்து காணப்படுதோ அதே மாதிரி இந்த நரிக்குடி தலத்தில் வந்து கண்டகி தீர்த்தம் வந்து காணப்படுது. இந்த கண்டகி தீர்த்தத்தை வந்து நம்ம வந்து இந்த ஆலயத்திலேருந்து எடுத்து சென்று வீட்டில் வந்து உடம்புக்கு முடியாதவங்களுக்கு வந்து கொடுத்து வந்தோம் அப்படின்னா அவங்க வந்து சீக்கிரமாக குணமாகக்கூடிய நிலை வந்து ஏற்படும். மேலும் இந்த கண்டகி தீர்த்தத்தை வந்து நம்ம வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது தீராத நோய்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. வருகின்ற 12/4/2026 நமது ஆன்மீக யாத்திரையில் கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் வந்து இந்த கண்டகி தீர்த்தம் வந்து வழங்கப்படும். இந்த கண்டகி தீர்த்தத்தை வந்து பருகி வரும் பொழுது மிருத்யு தோஷங்கள்லாம் நீங்கும். மிருத்யு தோஷம் அப்படிங்கிறது குடும்பத்தில் வந்து அகால மரணங்கள் ஏற்படுறது. அகால மரணம் ஏற்பட்டவர்களோட ஆன்மா சாந்தி அடைய வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக காணப்படுது. மேலும் இந்த தலத்தில் வந்து யமதர்மராஜா வந்து தனி சன்னதிக்கு வந்து காணப்படுறாரு. மேலும் வந்து யமதர்மராஜா யமுனா ஆகியோர் வந்து வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் யமனேஸ்வரன் என்றும் அம்பாலோட திருநாமம் யமனேஸ்வரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க.
யமதர்மராஜாவோட சன்னதியை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். நம்ம வீட்டில் வந்து ரொம்ப நாளாக வந்து யாராவது வந்து படுத்த படுக்கையாக இருக்காங்க அப்படின்னா, இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வந்து நல்லபடியாக குணமாகி எழுந்து அமரக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும். பெண்கள் வந்து தங்கள் கணவன் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வருந்துறீங்கன்னா, இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த யமதர்மராஜா, யமுனேஸ்வரர் மற்றும் யமுனேஸ்வரியை வழிபாடு செய்து, கண்டகி தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கொடுக்கும் பொழுது, எவ்வளோ கொடிய நோய்கள் இருந்தாலும் நீங்கும். மேலும் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது, நமது இறுதி காலத்தில் வந்து நம்ம உடம்ப விட்டு உயிர் பிரியும் பொழுது, உடம்புக்கு வந்து வேதனை இல்லாம தூக்கத்திலேயே வந்து உயிர் வந்து அமைதியாக பிரியக்கூடிய நிலை வந்து கிடைக்கும். இந்த தலத்தில வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது, யம பயம் வந்து நீங்கும். சில பேர் பார்த்தோம் அப்படின்னா, மரண பீதியால படுத்த படுக்கையா இருக்கும் பொழுது ரொம்ப வந்து கவலைப்படுவாங்க. அந்த மாரி அமைப்புள்ளவங்க இந்த தலத்தில வந்து வழிபாடு செய்யலாம். மேலும் யமதர்மராஜா சதுர்கோடி யுகங்கள் வந்து தவம் செய்த தலம் அப்படிங்கிறதுனால, இந்த தலத்தில வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது, யமதர்மராஜா வந்து தவம் செய்து தான் பெற்ற புண்ணிய பலன்களை இந்த தலத்தில் இருக்கக்கூடிய யமனேஸ்வரன் சிவபெருமான் மூலமாக இந்த ஆலயம் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து வழங்குறதா வந்து சொல்லப்படுது. ஒரு மனிதனோட பூர்ணத்துவமான ஆயுள் 120 ஆண்டுகள். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 120 ஆண்டுகள் வாழ்றது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. இருந்தாலும் வந்து நம்ம வாழ்கிற காலம் வரைக்கும் நோய் நொடி இன்றி உடல் உபாதைகள் இன்றி வாழ்கிறதுக்காக இந்த தலத்தில் இருக்கக்கூடிய யமதர்மராஜா, யமுனேஸ்வரர் மற்றும் யமுனேஸ்வரியை வந்து வழிபாடு செய்யலாம். யமபயம் நீக்கக்கூடிய நரிக்குடியில் அருள் பாலிக்கக்கூடிய யமனேஸ்வர ஆலயத்தை நாம் வந்து தரிசனம் செய்து முடித்த பிறகு, வேதிபாத யோகத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய அரவூர் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கார்கோடேஸ்வர ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ண வரோம். ராகு காலத்தில் பிறந்தவர்களும் வேதிபாத யோகத்தில் வந்து பிறந்தவர்களும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதே மாதிரி நாகராஜா, நாகராணி, நாகம்மாள் போன்ற பெயர்களை உடையவர்கள், அதாவது வந்து நாகம் சம்மந்தப்பட்ட எந்த பெயர்களை கொண்டவர்களும் அவர்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திர நாளில் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். மேலும் வந்து நம்மளோட குலதெய்வத்துக்கு வந்து முறையான வழிபாடுகள் செய்யாமல் இருக்கிறவங்க குடும்பத்திலையும், பல தலைமுறைகளாக பித்ருக்களுக்கு வந்து ஆற்ற வேண்டிய தர்ப்பண பூஜைகளை வந்து ஒழுங்காக செய்யாத குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா, வேதிபாத யோகத்தில் வந்து குழந்தை பிறக்கும். வேதிபாத யோகம் அப்படிங்கிறது மரண யோகத்தை காட்டிலும் கொடிய யோகம். வேதிபாத யோகத்தில் பிறந்தவர்கள் இந்த தலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய கார்கோடேஸ்வரரை வந்து அடிக்கடி வந்து வழிபாடு செய்து இந்த தலத்தில் வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது இறந்து போன முன்னோர்களோட ஆன்மா வந்து சாந்தி அடையும். வேதிபாத யோகத்தில் ஒரு வீட்டில் குழந்தை எப்போ பிறக்குதுன்னா, நம்மளோட முன்னோர்கள் வந்து இருள் லோகத்தில் வந்து அல்லாடும் பொழுது தான் அந்த வேதிபாத யோகத்தில் வந்து குழந்தைகள் வந்து பிறக்கும். அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது, இருள் லோகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலை கிடைக்கும். இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது, நம்மளோட முன்னோர்கள் வந்து மேல் உலகத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அந்த நிலையெல்லாம் மாறி அவங்களுக்கு வந்து ஒரு முக்தி கிடைக்கும். நம்மளோட முன்னோர்கள் வந்து இறந்த மாதத்தில் கல்யாணம் பண்ணுறது, அல்லது அவங்க இறந்து போன அந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணுறது, அல்லது அவங்க இறந்த திதியிலிருந்து 48 நாளில் வந்து கரு உருவாகுது, அல்லது அவங்க இறந்து போன நட்சத்திரத்திலிருந்து 48 நாளில் கரு உருவாகுது, துவாதசி திதியில் வந்து கரு உருவாகுது போன்றவையெல்லாம் வந்து வேதிபாத யோகத்தில் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து காரணமாக அமையும். வேதிபாத யோகத்தில் பிறந்தவங்க வந்து தாங்கொன்னா துயரத்தை வந்து அனுபவிப்பாங்க. ஏன்னா அவங்களோட முன்னோர்கள் வந்து இருள் லோகத்தில் இருக்கிறனால அவங்கள வந்து கடை தேற்றக்கூடிய அந்த பொறுப்பு வந்து அவங்களுக்கு இருக்குது. அவர்கள் வந்து அடிக்கடி வந்து இந்த அரவூர் கார்கோடேஸ்வர ஆலயத்தை வந்து வழிபாடு செய்யணும். மேலும் வந்து நல மகாராஜா இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவரை வந்து கார்கோடகன் நாகம் வந்து தீண்டிரும். அப்பொழுது வந்து அந்த கார்கோடக நாகன் வந்து நலன் முன்னாடி வந்து தோன்றி, உனக்கு வந்து சனி பகவானோட திசை முடியக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. நான் வந்து தீண்டினது வந்து அந்த விஷம் வந்து உன்னைய பாதிக்காது. உன் உடம்புக்குள்ளார இருக்கிற அந்த சனி பகவானை வந்து வெளியில் வர வைக்கிறதுக்கு தான் இந்த விஷம் வந்து உன் உடம்புக்குள்ளே செலுத்தப்பட்டது. மேலும் வந்து நான் உனக்கு வந்து ஒரு ஆடையை வந்து அன்பளிப்பாக தரேன். அந்த ஆடையை நீ அணிந்து கொள்ளும் பொழுது, இப்போ நான் தீண்டினனால நீ வந்து கருப்பாக குள்ளமாக மாறிட்ட. ஆனால் வந்து உனக்கு வந்து சனி திசை வந்து முடியக்கூடிய நேரத்தில் வந்து அந்த ஆடையை வந்து நீ அணிந்து கொள்ளும் பொழுது மகாராஜா போன்ற தோற்றத்தை வந்து நீ பெறுவாய் அப்படின்னு சொல்லி இந்த கார்கோடக நாகன் வந்து நலனுக்கு வந்து ஒரு ஆடையை வந்து பரிசாக வந்து வழங்குது. நலன் வந்து அந்த பாம்பு தீட்டினோடனே கருப்பாக குள்ளமாக மாறிட்டான். ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்த நிலையில் இருக்கிறான். அதன் பிறகு வந்து சனி பகவான் வந்து முழுமையாக வெளியே வரக்கூடிய நேரத்தில் அந்த ஆடையை அணிந்து மீண்டும் வந்து நாட்டுக்கே மகாராஜாவானதாக சொல்லப்படுது. அதனால் இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது ராகு தோஷம், கேது தோஷம் மற்றும் சனி தோஷங்கள்லாம் நீங்கும். மேலும் ஜாதகத்தில் வந்து ராகு பகவானும் சனி பகவான் அல்லது கேது பகவானும் சனி பகவானும் இணைந்திருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷம் மற்றும் சனி தோஷம் யாவும் நம்மை விட்டு நீங்கும். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மூலோரோட திருநாமம் கார்கோடேஸ்வர் அப்படிங்கிறதுனால ராகு கேது தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அரவூர் கார்கோடேஸ்வரர் தலத்தை தரிசனம் செய்து முடித்த பிறகு ஒளிமதி சென்று இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வஜ்ரபுரீஸ்வரர் வந்து நாம் வந்து தரிசனம் பண்ணலாம். முதுகு தண்டுவட பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலும் வந்து பௌர்ணமி வந்து தோன்றிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சந்திர பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும்.
மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா காலில் வந்து வெந்தயம் அப்படிங்கிற ஒரு விசேஷமான அணிகலன்களோட காணப்படுவாங்க. அகத்தியர் விஜயத்தில் வந்து கூறியபடி ஆண் பெண்கள் இருவரும் வெந்தயம் அணிந்து இந்த ஆலயத்தை வந்து அடிப்பிரதர்சனம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் வந்து நடைபெறும். அதாவது வந்து அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெற்று முடிந்த பிறகு சாமி அம்பாள் இருவருக்கு வந்து விசேஷ அபிஷேக ஆராதனை எல்லாமே வந்து நடக்கும். நம்ம வந்து பௌர்ணமியில் வந்து நடைபெற்ற அந்த பூஜையை தான் இப்போ வந்து இந்த காணொலியில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இவ்வாறு வந்து அபிஷேக ஆராதனைகள் நடந்து முடிந்த பிறகு மாலையில் வந்து பௌர்ணமியில் வந்து சந்திரன் வந்து உதிக்கக்கூடிய நேரத்தில், அதாவது வந்து வானில் சந்திரன் உதிக்கக்கூடிய நேரத்தில் இந்த தலத்தில் வந்து நிலை கண்ணாடி வழியாக இவ்வாறு சந்திர பகவானை வந்து தரிசனம் செய்யும் பொழுது நம் ஜாதகத்தில் சந்திர பகவான் வந்து சரியில்லாமல் இருக்கிறதால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும். மன அமைதி வந்து கிடைக்கும். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில் வந்து இந்த மாதிரி இந்த தலத்தில் வந்து நிலை கண்ணாடியில் வந்து சந்திர பகவானை வந்து பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வு வந்து ஏற்படுது. மேலும் வந்து ததிசி முனிவர் இந்த தலத்தில் வழிபாடு செய்து மீண்டும் வந்து முதுகு தண்டுவடத்தை வந்து பெற்ற தலமாக காணப்படுறதுனால வாழ்வில் இழந்த அனைத்தும் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கிடைக்கும். ஒளிமதி தலத்தை தரிசனம் செய்து முடித்த பிறகு மதிய உணவு எடுத்துக்கொண்ட பிறகு செல்லூர் தலத்துக்கு சென்று இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதரை வந்து தரிசனம் பண்ணுறோம். இந்த தலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூலவர் வந்து சாலகிராம மேனியா வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த தலத்தில் வந்து 3 மூலவர்கள் வந்து காணப்படுறாங்க. முதல் சிவபெருமான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கைலாசநாதர் மற்றும் குணாம்பிகை அப்படின்னு சொல்லி காணப்படுறாங்க. அடுத்ததாக நாகநாத சாமி வந்து காணப்படுறாங்க. மனோன்மணி அன்னை வந்து காணப்படுறாங்க. இந்த நாகநாத சாமியை வந்து வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷங்கள் யாவும் நம்மை விட்டு நீங்கும். ராகுகேது தோஷங்கள்லாம் நீங்கும். மேலும் வந்து இந்த தலத்தில் வந்து பூமிக்கு அடியில் வந்து பல்வேறு சித்தர்கள் வந்து இன்றைக்கு வந்து தவம் பண்ணுறதுனால இந்த ஆலயத்தை நம்ம வந்து அடிப்பிரதர்சனம் அல்லது அங்க பிரதர்சனம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நமது உடலில் ஏற்படக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடுகள்லாம் நீங்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 20 வயசில் இருக்கும் பொழுது நல்லா வந்து ஆரோக்கியமாக இருப்போம். 40 வயசு 50 வயசு 60 வயசுன்னு காணப்படும் பொழுது நம்மளோட உடம்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்ன மாதிரி ஆரோக்கியமாக இல்லாமல் சற்று வந்து சோர்ந்து காணப்படுவோம். இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமது உடம்புல வந்து ஏற்படக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடுகள் மற்றும் வயதாகிட்டு இருக்கும் பொழுது நம்மளோட செல்களோட அந்த வேலை செய்கிற திறன் வந்து குறையும். சின்ன வயசில் இருக்கும் பொழுது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் வந்து நல்ல ஆற்றலோடு செயல்படும். வயசு ஆக ஆக அந்த செல்களோட ஆற்றல் வந்து குறைந்து காணப்படுறதுனால நம்ம வந்து சோர்வாக வந்து காணப்படுவோம். இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம் உடலில் இருக்கக்கூடிய 37 ட்ரில்லியன் செல்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆற்றல் கிடைக்கும். ஒரு ட்ரில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சம் கோடி. அப்போ 37 ட்ரில்லியன் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து எத்தனை செல்கள் இருக்குன்னு பாருங்கள். நம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து செல்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்க வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மூன்றாவதாக பார்த்தோம் அப்படின்னா சட்டநாதர் வந்து இங்கே வந்து லிங்கமேனியாக வந்து காணப்படுறாரு. வழக்கறிஞர்கள் தங்கள் தொழிலில் வந்து சிறந்து விளங்க இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். சட்டநாதருக்கு அருகிலே அம்பாள் வந்து திரிபுர சுந்தரி வந்து காணப்படுறாங்க. திரிபுர சுந்தரி வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அதாவது வந்து மூலவரோட சன்னதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா துவாரபாலர்கள் அமைப்பில் வந்து நாகநாதர் மற்றும் சட்டநாதர் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் வந்து சித்தர்கள் வந்து இன்றும் வந்து இந்த பூமிக்கு அடியில் வந்து தவம் இருக்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது சித்தர்களோட அனுகிரகம் வந்து கிடைக்கும். ஆலயத்துக்கு வெளியில் வந்து கருவாசல் தீர்த்தம் வந்து காணப்படுது. அதில் நீராடி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியின்மையெல்லாம் நீங்கும். அடுத்ததாக சேங்காலிபுரம் சென்று இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துந்துபீஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணுறோம். ஒரு மனிதனுக்கு வந்து துந்துபி யோகத்தை வந்து வழங்கக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கௌதம மகரிஷி முன்னிலையில் இந்த ஆலயம் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து துந்துபி யோகத்தை வந்து வழங்குறாரு. துந்துபி யோகம் அப்படிங்கிறது மனிதருக்கு வந்து ஒரு நிலையான செல்வம், நிம்மதியான வாழ்க்கை, அமைதியான அந்த மரணம், அதாவது வந்து இறுதி காலத்தில் வந்து உடலை வருத்தாத மரணம், இது 3 வந்து இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கிடைக்கும். யோகங்கள்லேயே வந்து ரொம்ப நல்ல யோகமாக துந்துபி யோகம் வந்து பார்க்கப்படுது. ரொம்ப கெட்ட யோகமாக வேதிபாத யோகம் வந்து காணப்படுது. இப்படி வேதிபாத யோகத்தில் பிறந்தவங்க நல்ல நிலை பெற அரவூர் தலத்தை வந்து தரிசனம் பண்ணோமோ அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கு வந்து துந்துபி யோகம் அப்படிங்கிறது முக்கியம். அந்த துந்துபி யோகம் கிடைச்சது அப்படின்னா அவன் வந்து ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வந்து நடத்துவான். அந்த துந்துபி யோகம் கிடைக்கிறதுக்காக சேங்காலிபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துந்துபீஸ்வரர் ஆலயத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணுறோம். இந்த தலத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமது ஜாதகத்தில் வந்து ஏதாவது ஒரு கிரகங்கள் வந்து தீமை செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்து முடித்த பிறகு நமது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் வந்து நன்மை செய்யக்கூடிய இடத்துக்கு வந்து மாறுறதா வந்து சொல்லப்படுது. ஏன்னா இந்த தலத்துக்குள்ளே வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் இந்த 3 விநாயகரையும் வழிபாடு செய்துட்டு நம்ம வெளியில் போகும் பொழுது நமக்கு வந்து ஒரு துந்துபி யோகம் வந்து கிடைக்கிறதுனால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள்லாம் மாறும். அதே மாதிரி மருத்துவமனைக்குள்ள வந்து நம்ம யாரையாவது வந்து அட்மிட் பண்ணியிருப்போம். அவங்க சொல்லுவாங்க எங்களால் ஆன வரைக்கும் எல்லா மருத்துவத்தையும் பார்த்துட்டோம், காட் இஸ் கிரேட் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இறைவனோட அருள்னால மருத்துவமனையில் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க நல்லபடியாக குணமாவாங்க. நுரையீரல் சுவாச தொற்று, மூச்சு திணறல், செயற்கை சுவாசம் பொருத்தி இருக்கக்கூடியவர்கள் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். அல்லது அவர்களுக்காக அவர்களோட உறவினர்கள் வந்து இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம்.
கொரோனா தொற்று ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் கூட பல்வேறு இடத்துல இருந்து மக்கள் வந்து இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்து அந்த கொரோனா கொடிய தொற்றிலிருந்து அந்த செயற்கை சுவாசம்லாம் சுவாசனம் செய்யக்கூடிய அந்த நிலையை அந்த கொரோனா தொற்று ஆகியவற்றிலலாம் இருந்து விடுபட்டு வந்திருக்கிறதா வந்து நம்பிக்கையாக வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுது. ஹார்ட் அட்டாக் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு எங்கள் கணவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு, மருத்துவமனையில் வந்து செயற்கை சுவாசம் வச்சு என் கணவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஐசியூவில் இருக்காரு அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய பெண்களும் இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய துந்துபீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது அந்த செயற்கை சுவாசம் வந்து வைக்கக்கூடிய அந்த நிலையெல்லாம் மாறி பரிபூர்ணமாக குணம் பெறக்கூடிய அந்த நிலை வந்து கிடைக்கும். இந்த தலத்தோட முக்கிய வழிபாடு அந்த செயற்கை சுவாசம், மூச்சு திணறல் மற்றும் நுரையீரல் நோயை வந்து நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலம் அப்படிங்கிறதும், துந்துபி யோகத்தை வந்து வழங்கக்கூடிய தலம் அப்படிங்கிறது தான் இந்த தலத்தில் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. தேங்காலிபுரம் துந்துபீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்து முடித்த பிறகு திருச்சேரை சென்று அங்கே அருள்பாலிக்கக்கூடிய சாரநாதர் ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணுறோம். 108 திவ்ய தேசங்களில் 15வது தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தலத்தில் வந்து பெருமாள் வந்து 5 மனைவிகளோடு வந்து காணப்படுவார். காவேரிக்கு வந்து பெருமாள் வந்து மகனாக தோன்றிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. 100 முறை காவிரியில் வந்து ஸ்நானம் செய்த பலனை வந்து திருச்சேரை சாரநாத பெருமாள் ஆலயத்தை தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு வந்து கிடைக்கும். திருச்சேரை தலத்தை தரிசனம் செய்து முடித்த பிறகு ஒரு தேநீர் அருந்திய பிறகு திருச்சேரையில் வந்து நமது ஆன்மீக யாத்திரை வந்து சத்குரு அருள்னால் வந்து பரிபூர்ணமாக நிறைவடைந்து திருச்சியை நோக்கி நமது பயணம் வந்து தொடரும். திருச்சியில் வந்து சரியாக இரவு 9, 9:15 மணி வாக்கில் ரயில் நிலையம் மற்றும் பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் ஆகியவற்றில் வந்து நம்ம வந்து ஆலயம் தரிசனம் வந்திருந்த பக்தர்கள் வந்து நம்ம வந்து இறக்கி விட்டுறோம். இந்த ஒரு நாள் ஆன்மீக யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 2000. இந்த ஆன்மீக யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 9655896987 அப்படிங்கிற இந்த ஜிபே எண்ணில் இந்த யாத்திரைக்கான பயண கட்டணத்தை செலுத்தி உங்களுக்கான இருக்கைகளை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். மிக குறைந்த இருக்கைகளே உள்ளது. உங்களுக்கான இருக்கைகளை முன்பதிவு செய்து கொள்ள இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த ஜிபே எண்ணில் வந்து உங்களுக்கான பங்களிப்பை வந்து செலுத்தி இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா. நன்றி. ஓம்.